Next one, steps in plant breeding. Okay, listen. Steps in plant breeding. Actually வந்து நம்ம எந்த ஒரு ப்ராசஸும் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். எடுத்தோன்னா பிளான் ப்ரீடிங் அப்படின்னா நம்ம எடுத்தோன்னா எந்த ஒரு ஒர்க்கையுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்க்கலாம் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது பிளான் ப்ரீடிங்கில் அப்படின்னு. இந்த மெயின் ஸ்டெப்ஸ் இன் பிளான் ப்ரீடிங் வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து க்ரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன். இந்த க்ரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜெனட்டிக்கலாக ஜீன் இன்சர்ட் பண்ணுற மூலிமா ஜெனட்டிக்கல் கேரக்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து க்ரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். நமக்கு எந்த டிசைடு ஜீன் வேணுமோ அதாவது நமக்கு எந்த ஜீன் வந்து தேவையோ அந்த ஜீன் டிசைரபிள் கேரக்டர்ஸ் உள்ள ஜீனை வந்து நமக்கு தேவையான பிளான்ட்டில் இன்சர்ட் பண்ணி நமக்கு தேவையான பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்து க்ரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸில் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த மெத்தட்ஸு. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி இது ஸ்டெப் பை ஸ்டெப்பு கிடையாது. ஓகேவா? இதில் சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். இதில் எந்த மெத்தட்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இந்த க்ரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த பிளான் ப்ரீடிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டொமஸ்டிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருக்கேன். டொமஸ்டிகேஷன்னா உங்களை டொமஸ்டிகேஷன் இஸ் நத்திங் பட் இந்த பிளான்ட் வந்து ஹியூமனோட அண்டர் கண்ட்ரோலில் வந்து வளர வைக்கக்கூடியதான் வந்து டொமஸ்டிகேஷன் ப்ராசஸ்ஸு. நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி ஒரு வைல்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து நம்ம இங்கே நம்மளுடைய என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அடாப்டேஷன்ஸ் வர மாதிரி க்ரோத் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து டொமஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இதில் வந்து செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து இதுக்கு அடுத்த இதில் வந்து டீட்டெயிலாக வரும். ஒன்றில் பிளான்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம எந்த பிளான்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த பிளான்ட் வந்து அந்த என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதில் வந்து ப்ரைமரி இன்ட்ரொடக்ஷன் செகண்டரி இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. அதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து வளர வைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து பிளான்ட் இன்ட்ரொடக்ஷன். தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடேஷன். ஹைப்ரிடேஷன்ஸ் மீன்ஸ் ஒன்றும் இல்லை நத்திங் பட் இந்த கிராசிங் ஓவர் த ஜீன். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து பிளான்ட் வந்து இந்த பைசன் சட்டையும் இதெல்லாமே வந்து நம்ம ஜெனட்டிக்ஸில் பார்த்துருக்கோம். 2 வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது அதோட மேல் அண்ட் ஃபீமேல் வந்து கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங் தான் வந்து இந்த ஹைப்ரிடேஷன்ஸ் மெத்தட்ஸ் மூலிமா நம்ம ஒரு நியூ வெரைட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த பேரண்டல் வெரைட்டிஸ் மாதிரியும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷனு. ஸோ ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன்ஸ் மூலிமாவும் நம்ம என்ன பண்ணலாம் நியூ பிளான்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மியூட்டேஷன். மியூட்டேஷன் இஸ் நத்திங் பட் சடன் சேஞ்ச். அதாவது எந்த ஒரு இதுவுமே வந்து சடனாக சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து மியூட்டேஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாலிப்ளாய்டி. பாலிப்ளாய்டு மீன்ஸ் இப்போ வந்து பிளான்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஹாப்ளாய்டு. ஹாப்ளாய்டு மீன்ஸ் சிங்கிள் எண்ட், டிப்ளாய்டு மீன்ஸ் 12. ஸோ இப்படி இருக்கக்கூடியது வந்து நம்ம பாலிப்ளாய்டு பண்ணுற மூலமா பாலிப்ளாய்டு அப்படின்னா 3 ஹாப்ளாய்டு செட் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ அந்த 3 ஹாப்ளாய்டு 3 டிப்ளாய்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலிமா இந்த பாலிப்ளாய்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு பிளான்ட்டோட வெரைட்டிஸ் வந்து நிறைய நம்ம க்ரோத் பண்ண வைக்க முடியும். பிளான்ட் வெரைட்டிஸு டிசைரபிள் ஜீனை செலக்ட் பண்ணி நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதான் பாலிப்ளாய்டு. நெக்ஸ்ட் ஒன் டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர் பற்றி நம்ம லாஸ்ட்டாக ஒரு லெசனே நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு என்ன ஒரு பிளான்ட் தேவையோ அந்த பிளான்ட்டை வந்து நம்ம டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் மூலிமா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சீடோ இல்லை லீஃபோ இல்லை ஸ்டெம்மோ அதோட பிளான்ட்டோட எனி ஒன் பார்ட் எடுத்து நம்ம மைக்ரோபியல் கல்ச்சர்ஸ் மூலிமா டெஸ்ட் டியூப்லேயோ இல்லை கோனிக்கல் ஃப்ளாஸ்க்லேயோ நம்ம வளர்த்துறதா வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு டிசைடு ஜீன் தேவையோ எந்த ஜீன் தேவையில்லையோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் லிகேஜ் இந்த மாதிரி என்சைம்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா தேவையான டிசைர்டு ஜீனை வேணும்னா ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு கட் பண்ணி நம்ம அந்த டிசைர்டு ஜீனை ஆட் பண்ணுறதும் சரி, இல்லை டிசைரபிள் ஜீன் இல்லாமல் வேறு ஏதாவது ஜீன்ஸ் இருக்குது அது நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை டெலீஷன் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம் மாலிகுலர் சிஸ்டர்ஸ் அதாவது
என்ன சொல்லுவோம், ரெஸ்ட்ரிக்ஷன், எண்டோநியூக்ளியஸ் அண்ட் டிஎன்ஏ லிகேஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் வந்து தேவையான ஜீனை இன்சர்ட் பண்ணலாம், தேவையில்லாத ஜீனை வந்து நம்ம டெலிஷன் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கு. இது இருக்கக்கூடிய இந்த டொமஸ்டிகேஷன், பிளான்ட் இன்ட்ரொடக்ஷன், ஹைபிரிடைசேஷன், germ plasm collection, மியூட்டேஷன், பாலிப்ளாய்டி, டிஷ்யூ கல்ச்சர், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு கிடையாது. இதில் இருக்கக்கூடிய டொமஸ்டிகேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணியும் இதை பண்ணலாம், பிளான்ட் இன்ட்ரடக்ஷனை யூஸ் பண்ணியும் இது பண்ணலாம், ஹைபிரிடைசேஷன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன்ஸு, ஸோ மியூட்டேஷன், பாலிப்ளாய்டி, டிஷ்யூ கல்ச்சர், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இதில் எந்த மெத்தடை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி வந்து நம்ம மியூட்டேஷன் ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதில் வந்து கிரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன், நமக்கு என்ன கேரக்டர் தேவையோ அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன். செலெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டிசைடபிள் ஜீன் தேவையோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு பர்டிகுலர் பிளான்ட் இருக்குது, இந்த பிளான்ட் வந்து எனக்கு அதனுடைய ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை நான் அதனுடைய ரெசிஸ்டன்ட் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை அதனோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை அதோட கலரை இன்க்ரீஸ் பண்ணணும், இப்படி நமக்கு என்ன டிசைடபிள் கேரக்டர்ஸ் தேவையோ அதை செலக்ட் பண்ணி அதனுடைய கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணி நம்ம வெளியிலிருந்து கொண்டு வந்த பிளான்ட்டில் வந்து நம்ம அந்த டிசைடபிள் ஜீனை வந்து செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணக்கூடியதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எவால்யூஷன் அண்ட் ரிலீஸ் ஆஸ் எ வெரைட்டி. இப்போ நம்ம ஒரு வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை உடனே நியூ வெரைட்டின்னு சொல்லிட முடியாது. ஸோ அந்த வெரைட்டி வந்து ரிசர்ச் பண்ணணும், அது இது வரைக்கும் அந்த வெரைட்டி இருந்திருக்கா, இல்லை அது எப்படி வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த இது வந்து நியூ வெரைட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கே 2 years 3 years ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து அதை எவாலுவேட் பண்ணுவாங்க, இது வந்து நியூ வெரைட்டியா, நியூ வெரைட்டிக்கு உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து நியூ வெரைட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த நியூ வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேனிபுலேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். சீட் மேனிபுலேஷன் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான டிசைன், அதாவது நமக்கு வந்து இவ்வளோ ஜீன் தேவைப்படுது, அதாவது இவ்வளோ சீடு நமக்கு தேவைப்படுது, நம்ம வந்து இவ்வளோ ஈல்டு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த சீடை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதிலிருந்து நம்ம அடுத்தது கலெக்ட் பண்ணிட்டு அந்த சீடை வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், யார் யாருக்கு எவ்வளோ சீடு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து என்னோட ஒர்க்குக்கு வந்து என்ன சீடு யூஸ் பண்ணுறேன், நான் வந்து எக்கினோகோலா ஃபிர்மெண்டேசியா அப்படிங்கிற ஒரு சீடு தான் என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். தமிழ் நேம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குதிரைவாளின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா பேக்யார்ட் மில்லட் ஆர் ஹார்ஸ்டைல் மில்லட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா மியூட்டேஷன் ப்ரீடிங் தான் என்னோட ப்ராஜெக்டோட டாபிக்கு. ஸோ நான் வந்து என்ன சீடை வச்சு ரிசர்ச் பண்ணுறேன், குதிரைவாளி சீடை வச்சு நான் ரிசர்ச் பண்ணுறேன். இப்படி நான் குதிரைவாளி சீடை வச்சு நான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த சீடு வந்து தேவைப்படுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து சார் எனக்கு இந்த மாதிரி குதிரைவாளியோட வெரைட்டிஸ் வந்து தேவைப்படுது. இப்போ எனக்கு வந்து 2 வெரைட்டிஸ், அதாவது CO2 MDU1 அப்படிங்கிற வெரைட்டி வந்து நான் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். CO2ங்கிறது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெரைட்டி 2 அண்ட் MDU1 அப்படிங்கிறது மதுரை வெரைட்டி 1. ஸோ இப்போ இந்த 2 வெரைட்டி எனக்கு தேவைப்படுது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், நான் இந்த சீடை வச்சு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ இவங்கள்ட்ட வந்து இந்த 2 வெரைட்டியும் நான் வாங்கி வந்து ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து வேறு யாருக்காவது இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கும் வந்து இவங்க வந்து சீடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இன் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸு. ஃபஸ்ட்டு கிரியேஷன் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன், செகண்டு செலக்ட் பண்ணணும், என்ன டிசைடட் கேரக்டர்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும், தேர்டு வந்து அதை வந்து எவால்யூஷன் பண்ணணும், அது நியூ வெரைட்டியான்னு எவால்யூஷன் பண்ணணும், அது தென் நெக்ஸ்ட் அது எவால்யூஷன் நியூ வெரைட்டி தான் அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான சீடை வந்து மேனிப்புலேட் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ மியூட்டேஷன், பாலிப்ளாய்டி, டிஷ்யூ கல்ச்சர், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கு, டொமஸ்டிகேஷன், பிளான்ட் இன்ட்ரடக்ஷன், ஹைபிரிடைசேஷன், ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன்ஸ், இந்த மெத்தடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ். கன்வென்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டிங் இன் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் had a tremendous impact on agricultural productivity over the last decades. It developed new plant varieties by the process of selection of
seeks to achieve expression of genetic material which is already present within the species. ஸோ இதில் இந்த கன்வென்ஷனல் பிளான்ட் ப்ரீடிங் மெத்தடில் வந்து நம்ம வந்து நியூ வெரைட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஜெனட்டிக்கலாக அதனுடைய ஜெனட்டிக்கல் கேரக்டர்ஸை வச்சு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மூலயமா நம்ம ஒரு நியூ மெத்தட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது பிளான்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து நம்ம பிளான்ட்டு இன்ட்ரொடக்ஷன், அதாவது டொமஸ்டிகேஷன்னா நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், ஹியூமனோட கண்ட்ரோலில் அண்டர் கண்ட்ரோலில் வளரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா plant introduction may be defined as the introduction of genotypes from place where it is normally grown into a new place or environment. ஒன்றும் இல்லை, இது என்ன அப்படின்னா இப்போ ஃபாரின்லேயே இருக்குது ஒரு பிளான்ட்டு, அந்த பிளான்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து வளர வைக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த பிளான்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்மளுடைய என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதனுடைய அடாப்டேஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா IR8 அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த IR8 அப்படிங்கிற வெரைட்டி வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம கண்ட்ரியில் கிடைக்குது. பிஃபோர் வந்து அது எங்கே இருந்துச்சு அப்படின்னா பிலிப்பைன்ஸ் அப்படி கண்ட்ரியில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே இருந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுடைய என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸுக்கு வளர்றதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அந்த ஜீனை அதாவது உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இப்போ நம்ம கண்ட்ரியிலே க்ரோத் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட் வெரைட்டிஸ் லைக் சொனாரா 63, சொனாரா 64 இதெல்லாமே வந்து மெக்சிகோ கண்ட்ரியில் இருந்த வெரைட்டி. இதையும் நம்ம கண்ட்ரிக்கு கொண்டு வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து க்ரோத் ஆகக்கூடிய அடாப்டேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் வந்து பிளான்ட் இன்ட்ரொடக்ஷன். வேறொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடியது, வேறொரு பிளேஸில் இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய சரௌண்டிங்கில் வளர வைக்கக்கூடிய மெத்தட்ஸு. The newly introduced plant has to adapt itself to the new environment. This adjustment or adaptation of the introduced plant in the changed environment is called acclimation. அதாவது வேறொரு பிளான்ட் வந்து வேறொரு இடத்துல இருந்து வருது, வந்ததுக்கப்புறம் அது நம்மளோட என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் ஆகிக்குதுல்ல, அந்த ப்ராசஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்ளிமேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ வீட்டில் இருக்க, இப்போ இந்த கோவிட் வந்து 19க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீ ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்த, அதுக்கப்புறம் இப்போ கோவிட் ஆஃப்டர் 19 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு இப்போ நீ சடனாக ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னா அந்த என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ்லேருந்து நீ இப்போ ரெகுலர் லைஃபுக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் நீ வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். ஸோ அப்படி அடாப்ட் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து அக்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Next one, all the introduction must be free from presence of weeds, insect and disease causing organisms. இப்போ நம்ம ஃபாரினில் இருக்கோம், ஃபாரினில் இருக்கும்போது ஒரு டிசீஸ் வருது. ஸோ அந்த அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாக்டீரியாவோ இல்லை ஒரு வைரஸோ லைக் ஏதோ எனி ஒன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இப்போ நீ ஃபாரினில் இருக்கும்போது அது வந்து ஒன்று அஃபெக்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இப்போ நீ அது இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மைக்ரோப்ஸ் எதுவுமே நமக்கு கிட்ட இல்லை, அப்போ வந்து அது நம்மளை அட்டாக் பண்ணுமா? அட்டாக் பண்ணாது. அது மாதிரி வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து ஒரு இன்செக்ட்னாலேயோ இல்லை வீடு அந்த இடையில முளைக்குள்ள களை அதனாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னாலேயோ அது வந்து சஃபர் ஆச்சு அப்படின்னா அந்த இன்செக்டோ இல்லை அந்த வீடோ நம்ம இந்தியாவில் வந்து இல்லாமல் இருக்கலாம். அப்போ அது என்ன ஆகும், அந்த பிளான்ட் வந்து நார்மலாக நம்மளுடைய என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் ஆகி அது வந்து க்ரோத் ஆகிடும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குவாரண்டைன் சொல்லுவாங்க. அதாவது அங்கேருந்து வரக்கூடிய இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக எந்த ஒரு இன்செக்டும் அஃபெக்ட் பண்ணாமல் வீட்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல் அதை வந்து ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து குவாரண்டைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் இன்ட்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைமரி இன்ட்ரொடக்ஷன். பிரைமரி இன்ட்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் when the introduced variety is well adapted to the new environment without any alteration to the original genotype. இப்போ நம்ம வேற ஒரு பிளேஸ்லேருந்து அந்த பிளான்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூ என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் இல்லாமல் அதனுடைய ஒரிஜினல் அது என்ன ஜீனோடைப் கேரக்டரில் இருக்கோ அதே ஜீனோடைப் கேரக்டரில் வந்து அது அடாப்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரைமரி இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி இன்ட்ரொடக்ஷன். ஸோ when the introduced variety is subjected to selection to isolate
superior variety and hybridized with a local variety to transfer one or a few characters to them. So the botanical gardens in different parts of the world also played. செகண்டரி இன்ட்ரொடக்ஷன் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, அவங்க நம்ம கண்ட்ரிக்கு வராங்க. அப்போ அவங்களால நம்ம மாதிரி ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேச முடியுமா? ஸோ தமிழ் பேச முடியாது. அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருக்கணும், நம்ம பேசுகிறத வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நம்ம பேசக்கூடிய தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ண முடியும். அது மாதிரி இப்போ வேற ஒரு பக்கம் இருந்து வரக்கூடிய பிளான்ட் வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில கேரக்டர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு வந்து அது க்ரோத் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையான ஜீன்ஸ் இருக்கோ அந்த ஜீனை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நியூவாக வெரைட்டியாக கொண்டு வந்திருக்கோம்ல, அந்த ஜீன்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்படி அந்த நம்ம ஜீன்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இந்த வெளியிலிருந்து கொண்டு வந்த பிளான்ட் வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகக்கூடிய அந்த ஜீனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி வளர்ந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டானிக்கல் கார்டன் நிறையா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் அதாவது மோஸ்ட்லி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது. ஃபாரினில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸும் இருக்குது, இதில் இருக்குது. எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை வந்து நம்மளோட இந்தியாவில் அந்த பொட்டானிக்கல் கார்டனில் வளரக்கூடிய அடாப்டேஷன்ஸ்க்கு தேவையான ஜீனை வந்து லோக்கல் வெரைட்டிஸில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸோட ஜீன்லேருந்து இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் வெரைட்டியில் இருக்கக்கூடிய ஜீனை எடுத்து நம்ம வெளியிலேருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பிளான்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுற மூலிமா அது நம்மளுடைய அடாப்டேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி க்ரோத் ஆகக்கூடிய மெத்தட் தான் வந்து செகண்டரி இன்ட்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இது மூலிமா நம்ம நிறைய நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரைமரி இன்ட்ரொடக்ஷன் அண்டு செகண்டரி இன்ட்ரொடக்ஷன். இப்படி தான் வந்து பிளான்ட்டை வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்டல் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வருவாங்க. எடுத்தோன்னே எல்லா பிளான்ட்டுமே வந்து அடாப்ட் ஆகிக்காது. ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஜீனை எடுத்து இப்போ நியூவாக வெரைட்டியாக என்ன பிளான்ட்டு வந்திருக்கோ அதுக்கு என்ன டிசைரபிள் கேரக்டர்ஸ் தேவையோ அதை லோக்கல் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ்லேருந்து அந்த ஜீனை எடுத்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து செகண்டரி இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா?